விஷ்ணு சொன்ன ஸ்டோரியோடைய கண்டினியூஷனாக நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரமேஷ் குடாவில் சார் வந்தார், மீட் பண்ண வந்தார். வந்துட்டு சொன்னார், எதுவுமே சொல்லலை, கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அது போய் ஒரு ஃபோன் எடுத்து அப்படி கையில் கொடுத்தாரு. அந்த சாங் ப்ளே ஆச்சு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சொன்னார், என்னோடய 2வது மகனை நான் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னாரு. ஸோ நான் I didn't know the story behind this. I said, oh, okay. So, okay. Now, I feel அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் கனமும் எனக்கு இன்னும் வேறையாக தெரியுது. அண்ட் we all seek goodness. அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்லதும் இந்த சமூகத்தில் ஒரு நல்லதும் பார்க்கும்போது we are touched. ஸோ அப்படியான ஒரு மொமெண்ட்டை தான் நீங்கள் எங்களுக்கு இந்த உங்கள் லைஃப்பை ஒரு மொமெண்ட்டாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் இஸ் டச்ட் எவ்ரிபடி. ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் வெரி குட் அபவுட் இட். ஸோ ஆன் தட் நோட் ஐ வில் கெட் இன் டு திஸ் whatever that I saw on the screen. So first thing that struck me was the music. Very brilliant. The beat, the rhythm, the sounds, everything was very nice. And சாங்ஸாகவுமே வந்து நல்லா ஒர்க் ஆயிருந்து. ஓவரால் அந்த எனர்ஜி, அந்த வைப் ஆஃப் ஒரு யங் எனர்ஜி இஸ் தேர் த்ரூ அவுட் மியூசிக்கலாக. அண்ட் த காஸ்ட் ஹூ வி சா ஆன் ஸ்க்ரீன், இப்போ அவங்க சொன்ன மாதிரி I could sense that they were really friends. அவங்க வந்து it was not like they had performed, they had done something for the camera. அதுக்கு வந்து டைரக்டரையும் அந்த கேமராமேனையும் கூட நம்ம மென்ஷன் பண்ணோம். பிகாஸ் I didn't feel the camera placed anywhere. It was just they were just having some their own time என்ற மாதிரி இருந்தது. Whatever that we saw of the four of them on their own. So it felt like a very nice, warm and intimate film about a few young people and their aspirations and their failures and their ups and downs. இதெல்லாமே இந்த ப்ராமிஸ் எல்லாமே இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. Not just Rudra, all the actors are very convincingly fitting into the role that has been given to them. And இப்போ அவர் அங்கே யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ருத்ரா முதல்ல கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நிற்கிறதுக்கு, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பட் எனக்கு படம் இந்த whatever footage I saw எனக்கு அது தெரியல. மேபி டைரக்டர் கேர்ஃபுல்லாக அதை எடிட் அவுட் பண்ணிட்டாரா தெரியல, எனக்கு கான்ஷியஸாக இருந்தது. பட் இட் டென்ட் ஃபீல் லைக் யூ வேர் கான்ஷியஸாகவோ நர்வஸாகவோ இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இட் இஸ் அ promising film. I wish the whole team a great success. Thank you very much. And நான் இங்கே வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் விஷ்ணு சொன்ன மாதிரி ரமேஷ் குடாவலா சார் தான். அவர் எனக்கு வந்து 2011 தெரியும். அப்பப்போ பேசுவார், திடீர்னு சொல்லுவார் we are friends அப்படின்வார். நான் பயந்துருவேன், சார் என்ன அப்படி சொல்லுங்க. நோயா we are friends, what man you not called me in a long time அப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவார். And if I have some doubts about certain things, I will call him and he'll immediately, like அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னெலாம் தெரியாது, ஃபோன் பண்ணி do you have a minute ன்னு கேட்பேன். எஸ் அப்படின்னா then I will discuss, I'll ask and he'll start explaining until the point சரி சார் போதும் சார் எனக்கு அந்த அளவுக்கு. என்னை பார்க்க வந்தப்போவும் he gave me something that I needed, very important information he gave. And thank you for all the informations and thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். படத்தோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலி ஸ்டோரி கேட்டேன். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வானத்தை போல படம் பார்த்தேன், ஞாபகம் வந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போது இப்படி இல்லாமல் இருப்பாங்க பிரதர்ஸ், என்னங்க ஓவராக இருக்குன்னு நினச்சேன். உண்மையாகவே அந்தளவுக்கு ஓவராக ஒரு ஃபேமிலிங்கிறது, ஸோ அதுவும் உண்மை கதை தான் அப்படின்னு தெரியுது. ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இப்போ அங்கே அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, வென் யூஆர் வித் கசின்ஸ் வந்து கசின்ஸ்ன்னு தோணாது, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். மேலகன்லாம் எடுத்ததுக்கு காரணமே வி குரூ அப் வித் கசின்ஸுங்கிறதுனால இட்ஸ் ஸ்பெஷல் பாண்டு. ஏன்னா ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரனாக போயிட்டுருக்காங்க, பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, அப்பா வந்து கையில் தூக்கி வச்சுருந்தாருன்னா அண்ணா தோளில் தூக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி தட் வே. ஸோ
நிறைய அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்குவோம். அவங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்கான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி வெரி லக்கி. அண்ட் நான் இங்கே வந்ததுக்கு காரணமும் அதுதான். என்னோட ஃபஸ்ட் படம் லான்ச் ஆகும்போது ஐ ஹேட் ஸோ மச் லவ். இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமும் அவ்வளோ லவ் கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்துனாங்க, அவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த லவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இட் பேக் டு எனிபடி ஹூ இஸ் கம்மிங். அண்ட் அந்த வகையில் தான் ஆல்வேஸ் விஷ் நியூ கமர்ஸ். ஸோ ருத்ரா, ஆல் தி பெஸ்ட். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் யூ ஒர்க் அ லாங் வே. செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த மாதிரி தான். ஸோ ஐ திங்க் யூ அப்ரிஷியேட் எவ்ரிபடிஸ் ஒர்க். ஏன்னா ஹீரோனா நீ மட்டும் தான் சினிமா இல்லை, சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் தான் நம்மளை தூக்கி நிப்பாட்டுறாங்கும் போது நம்ம அங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குவோம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் லெசன். அண்ட் ஐ திங்க் யூ ஹேவ் அ வெரி நைஸ் வாய்ஸ், யூ ஹேவ் அ கிரேட் ஸ்மைல். அண்ட் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட் திங் யூ காட் இஸ் த யூத்னு சொல்லலாம், அதாவது தி எனர்ஜி. இப்போ நான் ரொம்ப சீரியஸான சினிமா ஆகிட்டோம். நம்ம வெற்றி சார்கிட்ட தான் சொல்லணும், ரொம்ப சீரியஸ் ஆக்கி விட்டீங்க எல்லாரையும். அந்த மாதிரி அது இன்ஸ்பைரிங் ஆகிடுச்சு வெற்றி சார் பண்ண படங்கள். அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்ட் டூயிங் சீரியஸ் ஸ்டோரிஸ். அப்படி இருக்கும்போது ஆனால் தியேட்டருக்கு வரவங்க எல்லாரும் பார்த்தா ஜாலியாக இருக்கணும்னு தான் வர்றாங்க, திரும்ப ஹாப்பியாக இருக்கணும். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் நைஸ் டைம்ஸ். அண்ட் நம்ம காலேஜ் படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு படங்கள். இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாதா, இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பேச முடியாதா, இந்த மாதிரி பைக்கில் ஒரு பொண்ணு கூட போக முடியாதா, அப்படி சோ மெனி திங்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நல்ல மூமெண்ட்ஸாகவே இருக்கும். ஸோ அந்த எல்லாமே இந்த படம் ப்ராமிஸ் பண்ணுது. வரவழியில் தான் கேட்டேன் டைரக்டர் யாருப்பான்னு. நம்ம கிருஷ்ணா தான் நாங்கள் அடாப்பா நினச்சேன். ஏன்னா கிருஷ்ணா எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஆர்டிஸ்ட், அவர் வெரி கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். கூப்பிட்டா உடனே ஷாட்டுக்கு வந்துடுவார். ஏன்னா மணி சார் படம், மற்ற படத்துலாம் எப்படி இருந்தான்னு தெரியாது எனக்கு. அண்ட் தென் நாங்கள் அதர் ஜேர்னி வாஸ் வி டிட் சம் ஆட் ஃபிலிம்ஸ் டுகெதர். அப்போ வந்து கிருஷ்ணா நடிச்சு காட்டிட்டு சொல்லுவார், நான் நிறைய நடிச்சு காட்டுவேன், இதில் நீங்கள் கொஞ்சமாக பண்ணுங்க அப்படிமாரு. பட் ஐ தாட் ஹி ஹாஸ் அ வெரி நைஸ் ஃபனி போண்ட் ஹிம். அதாவது எனி ஆட் எனி மூமெண்ட் இருந்தாலும் ஈ கேன் மேக் இட் ஃபன்னி அண்ட் ஈ கேன் மேக் இட் லுக் குட். டீசர் பார்க்கும்போது ஃபஸ்ட் டீசர் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, யார் கேட்கும்போது தான் சொன்னாங்க கிருஷ்ணான்னு. ஸோ ஐ கேன் see that இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனி ஸ்டோரி, லவ் ஸ்டோரிஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். அது வந்துட்டு ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் லவ் ஸ்டோரிஸ் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பண்ணுறதே இல்லை நம்ம. ஸோ லவ் ஸ்டோரிஸ் பண்ணுறது ப்ரெசன்டேஷனாக ஐ தாட் இட்ஸ் வெரி வெரி கேட்சி. அண்ட் அகெயின் ஜென்னோட மியூசிக் வாஸ் வெரி கேட்சி. நான் டாடாலே ரொம்ப ரசித்தேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல் யூ கைஸ், ஆல் தி ஆக்டர்ஸ், இதில் வெல்கம் டு தமிழ். கற்றுட்டிங்களா தமிழ்? பேசினாங்களா? இல்லை, ஓகே. பட் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். அண்ட் யூ ஆல் டூயிங் கிரேட் ஜாப். ஐம் ஸோ ஹாப்பி. இது தியேட்டரில் இந்த படம் வந்து ஐம் ஷுர் பீப்புள் ஆர் கோயிங் டு லவ் திஸ் ஃபில்ம். அண்ட் நான் இஃப் ஐ வாண்ட் டு டெல் சம்திங் டு யூ கைஸ், ஐ வுட் சே, டூ எனிதிங் யூ டூ வித் லாட் ஆஃப் லவ். ஏன்னா உங்களோட அன்போடு நீங்கள் எது பண்ணிங்கனாலும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து டபுள் மடங்குல அன்பு கிடைக்கும். அதனால் அதை மட்டும் எப்போவுமே நம்ம சின்சியராக பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று ஐ தாட் நெகட்டிவிட்டி, வெளியிலேருந்து வர நெகட்டிவிட்டியே உள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கீப் யுவர் மைண்ட் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இன்றைக்கி நிறைய லவ் இருக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் அது வேறு மாதிரி மாறும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அண்ட் அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் யூ கீப் டூயிங். நீங்கள் நினச்சதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடச்சிரும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் டு ஷேர் ஹியர். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். விஷ்ணு அவன் அண்ணனே கூப்பிட்டு வந்து பொழியும். ஸோ ஐ எம் ஹியர் ஃபார் விஷ்ணு. தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் தட் யூ ஆல்வேஸ் ஷேர் வித் டு மீ. அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அண்ணனாக இருந்தால் அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக ஸ்பெஷலாக மெடல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. So happy for you guys, and I'm so happy to be here and share this moment, this special day with the family. And not just you brothers, but with the entire family. And வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி பெறணும். நன்றி.